அட பாவீங்களா, சரக்கு அடிக்கிற பிளேஸாடா இது. விளாக் எதை பற்றின விளாக் அப்படின்னு பார்த்தோம்னா 2024 வந்து லாஸ்ட் சன்ரைஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு தான். ஸோ லாஸ்ட் சன்ரைஸுங்க. ஸோ நம்மள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டு பாருங்க. ஸோ வாங்க மற்ற வாட்டர் விளாக் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். சன்செட் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இறங்கி கிளம்பியாச்சு. நம்ம போகிறது சன்னே எப்படி செட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ கோம்பங்க, ஸோ கோம்பையா கோம்பக்காடா, ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. கோம்பன் தான் நினைக்கிறேன். பட் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து சன்செட் பார்க்க போகிறோம். பழனியோட வியூ பாயிண்ட் வந்து அங்கே இருந்துமே தெரியும். கொடைக்கானலேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குங்க, ஒரு 18-20 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். சம்திங் தெரில. சரி ஓகே, மணி எத்தனை ஆச்சுன்னா 4:50 ஆயிடுச்சு. ஆனால் நம்ம மட்டும் கொஞ்சம் ஓட்டாக்கு வாங்கி முன்னாடி போயிட்டோம் அப்படின்னோம்னா ஃப்ரீ பேர்ட் மாதிரி போகலாம். ஆஹா சூப்பர் மேடம், இது ஆக்ஷன். வாவ், ஸ்கையாக பாருங்க, வேறு லெவலில் தெரியுது. மேகெல்லாம் அப்படியே ஏறி ஒரு மாதிரி வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் யாராச்சும் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லொக்கேஷன் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து தட்டி விட்ருக்கீங்க. ஸோ மறக்காம பார்த்துக்குங்க. வரலாம் வாக்கா. போதுங்கக்கா. இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சிங்க. ரைட்டு, அட்டுவம்பட்டி வந்தாச்சுங்க. நம்ம ஆக்சுவலாக வாழைகிரிலாம் தாண்டி போகணும். ஆக்சுவலாக இருக்கும் கிட்டத்தட்ட இங்கேருந்தே இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் சம்திங் இருக்கும்ல. 15 கிலோமீட்டர் சம்திங் இருக்கும் தானே, இங்கேருந்தே இருக்கலாம். ஓடிட்டு இருக்கான்டா குறுக்கு, ஏதோ பாவம் அவனுக்கு ஏதோ ஒரு அவசரம். ஆக்சுவலாக நம்ம பல்லங்கியே இங்கேருந்து 14 கிலோமீட்டர் சம்திங். அப்போ பார்த்துக்கிட்டோம்னா அங்கிட்ட ஒரு 4 அங்கிட்ட ஒரு 13 போது கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் இருக்குங்க. இன்னும் நம்ம பல்லங்கிக்கே இன்னும் 4 கிலோமீட்டர் அங்கேருந்து, அங்கிட்ட ஒரு 13 கிலோமீட்டர். இப்போ சம்திங் 17 கிலோமீட்டர். ஆக்சுவலாக சன்செட் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே க்ளவுடு கவர் ஆகி கிடங்க. க்ளவுடா அது என்னடா சொல்லுவாங்க, மிஸ்ட்டுக்கு இங்கிலீஷில் நான் சொல்லுவாங்க க்ளவுடா. மிஸ்ட்டுக்கு தான் இங்கிலீஷில் நான் கேட்குறேன். சரிப்பா, வேறு லெவல் நீ. நான் தான் உலகத்திலே நம்பர் 1 தற்கூரி நினச்சேன். என்ன மிஞ்சருக்கு ஒருத்தர் வந்துட்டேன் அப்படின்னும் போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. சூரியனை சந்திரனை யார் இவனை சட்டுன்னு சொல்லு. இங்கே தெரியுமா என்ன நேரத்தில் சன்செட் ஆயிரும் போல இருக்கு. ஏதாவது நம்ம சன்செட் பார்க்க போகிறக்குலையுமே ஆக்சுவலாக சன் வந்து இங்கிட்ட தான் செட் ஆகும். நம்ம அங்கே போய் என்னத்தை பார்ப்போம், அங்கிட்ட சன் உதிக்கிறத பார்க்க. சன்ரைஸுக்கு போனால் கூட பரவாயில்ல, ஒரு நியாயம் இருக்குது அந்த இடத்துக்கு. சன் செட்டுக்கு போயிட்டுருக்கோம் அந்த பக்கம். அதுவும் அங்கே பாரு தாத்தாலாம் பார்க்குறாங்க. அதான் பார்த்துட்ருக்காரு அங்கேருந்து பேண்ட்டு போடுறா. தாரில் கூட போட்டுருப்போம். ரசா போ ரசா. தார் தானே. ஓ தார் ராக்ஸ். ஆமாம் தார் ராக்ஸ். இது 5 டோரரா. முதல்ல வந்து 3 டோரரு. ஆக்சுவலாக இது 5 டோரர் இருக்கும். 5 டோர் இருக்கும். மேலே வந்து சன்ரூஃப் வேறு இருக்கும். முதல்ல சன்ரூஃப் இருக்காது. மாடல்லாம் ஒன்று தான். டோர் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் வண்டியை கொஞ்சம் பெருசாகிருக்காங்க. அதான் மேட்ரி. என்ன ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க பின்னாடி. ஒன்றும் இல்லையே, நம்மள தான் பார்க்குறாங்களா? நம்மளாண்டா பார்த்துட்டு இருக்காங்க. நான் வேறு ஏதோ பார்க்குறாங்க போல இருக்கு. பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருக்கேன். ஆஹா, சன்செட்டுக்கு போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயே சன்னையே மறைச்சிட்டாங்க. இவங்களாம் நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அங்கே பாரு மேகத்தை பாருங்க, கருமேகம் மாரியே அடிச்சு அடமாலாம் இன்னைக்கு வெளுது வாங்க போது போல இருக்குது. உடம்பு எருமாய்க்க அன்னைக்கு பேர் நனைஞ்சுத்தான். ஆமாம்ல, அன்னைக்கு பேர் நனைஞ்சுத்தான் போகிறேன் 2 பேருமே. ஆமாம், சொட்டு போட்டே நனைஞ்சேன். நனைஞ்சோன்னு சொல்லக்கூடாது. நீ என் மேலே மறைஞ்சு உட்காந்துக்கிட்டு வந்த மழை ஃபுல்லாக என்னைய அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு இருக்கு. நீ தப்பிச்சுக்கிட்டு. 3 hours later. வண்டி வருதியா? மேலே வண்டி வருது. என்னைய பார்த்துட்டு இருக்கான் ஒரு மேலே வண்டி வருது. அதான் மேல் கீழே நடந்து மேலே வரவங்களுக்கு தான் வழி பண்ணும். யாரா அவங்க அங்கே குத்தி நிறுத்திட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி நிறுத்திட்டு இருக்கோன்ட்டு. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 500 அடி பள்ளத்தாக்கில் வந்து நின்று பேசிகிட்டு இருக்கோம் உங்கள்கிட்ட. பட் வந்து இப்போ அந்த மலைக்கு வந்து நம்ம போகிறோம். அந்த கேமரா வந்து எப்போ வந்து டெத் ஆகும், எப்போ டெத் ஆகுனே தெரியாது. இது வேறு ஆனில் இருக்கா ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு வேறு தெரியலடா கேமரா. பக்டிக்குரலா, ஐயோ அது வேறு வாயில் வர முடியுது. பக்டிக்குரலா, ஐயோ என்னடா சொல்லுவாங்க, பர்டிகுலரா, ஐயோ அது வாயில் வர முடியுது. நம்ம பார்க்க வந்து சூரியனை வந்து அந்த பசங்க வந்து மறைச்சிக்கிட்டாங்க. அந்த பசங்கன்னா யாரும் வேறு யாரும் இல்லை, ஃபாக் வந்து மறைச்சிக்கிச்சு. ஸோ கீழாண்ட தெரிகிற மலையாண்டைக்கு தான் நம்ம கீழாண்ட தெரிகிற மலைக்கு தான் நம்ம போகிறோம். வாங்க போயிட்டு அங்கேருந்து வியூவை வந்து பார்ப்போம். வெயில் யாராச்சும் பிடிச்சி வச்சுருக்கப்பா. அங்கேயே நான் வந்துட்டுருக்கோம். ஆண்டவே அடிச்சு தட்டி வந்துட்டுருக்கோம். ஏன்னா நம்ம போகிற பக்கம்லாம் வெயில் வந்து போயிட்டே இருக்குது. ஆக்சுவலாக இந்த பக்கம்லாம் நீங்கள் ரெஸ்டாரண்ட்லாம் புக்கிங் பண்ணிங்கன்னா இந்தமாதிரி உங்களை ட்ரெக்கிங், ஆமாம் ட்ரெக்கிங் ஓகேங்க. நீங்கள் புக்கிங் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெக்கிங்கு, ஆஃப் ரோடிங்கு இதுக்கெலாம் கூப்பிட்டு போவாங்க உங்களை. ஸோ இந்தமாரி வந்து நீங்கள் கொஞ்சம் இதில் இருக்க ஏதாவது பார்த்து ஏதாவது புக் பண்ணிங்கன்னா ஓகே. நீங்கள் பட்ஜெட்டில் வரீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு அதே ஓகே தான். ஓகே, எங்கடா போகணும்? இன்னும் என்ன பண்ணுமா?
டேய் என்ன பண்ணுமா வழி தெரியுமா தெரியாதா உனக்கு? அதுதான்டா அங்கேயும் சொல்லி கூட்டு வந்தேன். அங்கே பாரு நம்ம போகிற டேய் பொறிஞ்சு போச்சுடா. நீ நம்ம நினைக்கிற எதுவுமே நடக்கக்கூடாது. அவனை சதி பண்ணுறாடா. அந்த இயற்கை கூட சதி பண்ணுறான் நமக்கு. அங்கே பாரு அதுக்குள்ளே போய் அங்கே பாரு மேலேருந்து ஃபாக் ஃபார்ம் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக புளியூர்லேருந்து இங்கே தள்ளி விட்டுட்டுருக்குங்க ஃபாகு. புளியூர் இங்கிட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே பார்த்து. டேய் கிறுக்கு பிடிச்சிக்க வீலிங் ஆகிருப்பாரு. ஏசல் ஒன்றாகாது. கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 எத்தனையோ கொடுத்துருக்காங்களாம். கீழே விழுந்தா உடையாதுலாம் சொல்லிட முடியாது. கீழே விழுந்தா உடையும். ஆனால் அடித்தா உடஞ்சிரும். சும்மா நார்மலாக கீழே பட்டால் உடையாது. நார்மலானா சும்மா போகிற பக்கத்தில் லேசாக பூ போல் உடைச்சினா உடையாது. உன்னெல்லாம் பெத்தா என்னால் வச்சு ஏதாச்சும் கக்குனாயிலடா. வழி தெரியுமான்னு கேட்குறேன். தெரியும்னு வேற சொல்கிற. டோமரி டேய் டாபரி வாய முறா டாபரி போடுறாத மிண்டிகேட்டுற. நாங்களாம் ரூல்ஸ் வந்து பின்பற்றுவாங்க, கடைபிடிப்பவர்கள். என்ன இங்கெல்லாம் தான் இருக்குதா? அடப்பாவிகளா, நான் ஏதோ போகணும் போல இருக்கு. இன்னும் அடிச்சு கீழே போகிறீங்க போகணும் போல இருக்கு. இங்கேயா கூட்டு வர சொன்னால் எங்கேயோ கூட்டு போயிட்டுருக்கான் இவன் ஒருத்தேன்டா. வா வரைகள்லாம் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வந்து கேமரா ஆஃப் ஆகிடுச்சா என்னன்றே தெரிலங்க. நான் தான் கதறுன்னு கதறிட்டு இருக்கேன். சரி ஓகே, அதுக்கு தான் வந்துட்டு செல்ஃபி ஸ்டிக்கை கொடுத்து அதில் வீடியோ எடுக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா இதில் கரெக்ட் ஆகிடுச்சு அப்படின்ற பஸ்ஸில் வந்து நம்ம அதில் போட்டு எடுக்கலாம்ல. அதனால தான் வண்டி ஏன்ப்பா இங்கே எடுத்து வந்தீங்க மாட்டிக்கும்பா அப்படின்ட்டு. நாங்களாம் புளியூர்லேயே விட்டு சொல்லிட்டுனவங்க. நாங்களாம் புளியூர்லேயே விட்டு சொல்லிட்டுனவங்க. அதில் பாறை மேலே ஓட்டிகிட்ருக்கோம் வண்டியை. தம்பி அது பாலாறு நாங்கள் கோளாறு அப்படின்னோம். எங்கே ட்ரீ போகலாம்? இதுக்கு மேலே போனால் நடந்தா போகணுமா? விடு இதில் சொல்லிட்டுறோம் நம்ம. நாங்கள்லாம் வான ரைடர்ன்றதெல்லாம் வேறு விஷயம். யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. கமான் பாய்ஸ். உள்ளுக்குள்ளே பாம்பு எதுவும் வராமல் இருந்தால் சரிதான்ப்பா. என்னடா கீழே ஏதோ ஸ்பாட்லாம் முடிச்சிருக்காங்க. அடா பாவீங்களா, சரக்கு அடிக்கிற பிளேஸ் அட்டா இது. ஓகே, நம்ம புளியூருக்கு இந்த ஸ்பாட் ஓகே தாங்க. கேம்ப் ஃபயர்லாம் போட்டு விளாண்டுருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து என்ன மாரி இடமா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா சரக்கு அடிக்கிறதுக்கான பிளேஸாக தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் அப்படின்னோம்னா அங்கங்கே வந்து ஜூஸ் டம்ளருங்க. ஸோ அதை தின்னுட்டு அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக வந்து சரக்கு அடிக்கிற பிளேஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத நினச்சதாங்க மன வருத்தமாக இருக்குது. பட் நீங்கள் யாராச்சும் பார்க்குறீங்க இந்த பிளாக் வந்து பார்ப்பீங்க. பட் இந்த பிளேஸ்க்கு வந்து விசிட் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற பஸ்ஸில் வந்து ஏதாச்சும் கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்து மாற்றினா நல்லாயிருக்குங்க. ஆக்சுவலாக வந்து குப்பையை சரி நீங்கள் சரக்கு அடிக்க வரீங்க ஓகே தான், ஓகே ஒரு பீஸ்ஃபுல்லாக ஓகே தான் அப்படின்னு தான் சொல்லுங்கள். ஓகே இல்லை தான், பட் இருந்தாலுமே வந்துட்டீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபுல் வரதாங்க வந்துட்டீங்க, அடிச்சிட்டிங்க. ஸோ இதில் இருக்க எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு போயிடலாம். ஓகே, நீங்கள் பண்ணுறது வந்து ஒரு நியாயம்னு சொல்லிட முடியாது, ஒரு நியாயம் மாரி ஏற்றுக்கலாம். நீங்கள் வந்து இப்படி வந்து அடிச்சுட்டு நீங்கள் அங்கங்கேயே தூக்கி போட்டு போயிருந்தீங்கன்னா அந்த குப்பையெல்லாம் காட்டேன் மனசு ஒரே வருத்தமாக இருக்குது. ஸோ சுற்றுச்சூழல் வந்து நம்ம தாங்க பாதுகாக்கணும். ஆனால் அந்த அழிக்கிறதே நம்ம தான் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ இப்போ அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணி விட்றீங்க பாருங்களேன். Flashback. நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரீங்க அப்படின்ற பஸ்ஸில் வந்து ஸோ சரக்கடிக்கிறது தான் முழு போகஸோட வரீங்கன்னா சாவடி அடிச்சிட மாட்டேன். ஆக்சுவலாக நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பாருங்கண்ணே, கொஞ்சம் இங்கே வாங்க. இங்கே இதாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இது என்னதுங்க, ஸோ ஃபுல்லாமே இங்கே பாருங்கண்ணே கொஞ்சம் உட்காந்து கட்டுறேன். அப்போ தான் நான் வந்து ஒருத்தங்க வேறு இருக்காங்க. சரி விட பாட்டில் பின்னாடி ஏற்றாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது தான். ஆக்சுவலாக இங்கே பாருங்கண்ணே, திஸ் இஸ் சிகரெட் அட்டை, இது வேறு ஏதோ அட்டை, திஸ் இஸ் ஸ்ட்ரா. எங்கே அந்த ஹாப்பி அந்த இதுரா அது எடு, அந்த அது எடு, அந்த பட்டா இதை டப்பா விடு. இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு புரியலை ஒன்றும். இங்கே பாருங்கள் இது எவ்வளோ பெரிய பியூட்டிஃபுல்லான பிளேசஸ். இதில் இவ்வளோ குப்பை இருக்குங்க. இதெல்லாம் யார் போட்டது? இங்கே வரவங்க நீங்கள் தான். ஆக்சுவலாக சரக்கு அடிக்கிறது தான் உங்களுக்கு நோக்கம்னு நீங்கள் வரீங்க. அடிச்சுட்டு குப்பையை எடுத்துகிட்டு போயிருந்தானே, இது என்ன பழக்கம்? ஸோ ஐயோ இங்கே பாருங்கள் மிக்சிங் தண்ணியெல்லாம் ஒழுகுது. இங்கே பாருங்கள் ஆக்சுவலாக இதெல்லாம் எப்படிங்க சுத்தம் பண்ண முடியும்? இது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். வரேங்க இது ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் கீழே எப்படி நட்டு முத்தலாம் இறக்கம் எனக்கு தான். நட்டு முத்தலாம் இப்படி இறங்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் ஆக்சுவலாக எப்படி இருக்குன்ட்டு.
ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பாட்டில்லாம் அங்கங்கே உடச்சி கிடக்குது. ஆக்சுவலாக அதான் என்னடா எல்லாம் இப்போலாம் குப்பை இருக்குது, பாட்டிலில் ஒன்றும் கூட காணோம் அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக பாட்டிலாம் எடுத்து பாட்டிலெல்லாம் எடுத்து செதற அடிச்சிருக்காங்க. சுற்று குப்பையெல்லாம் அந்த கிளாஸுக்கெல்லாம் தான் இருக்குது. இந்த பிளாஸ்டிக் கிளாஸு பிளாஸ்டிக் பேனுன்னு தெரியுது, தெரிஞ்சுமே அந்த பிளாஸ்டிக் கிளாஸ்லாம் எங்கேருந்து அவங்களுக்கு கிடைக்குதுன்னு தெரியலங்க. இந்தமாரி இடத்துக்குலாம் நீங்கள் வரீங்க, ஆக்சுவலாக இந்தமாரி இதுக்கு தான் நீங்கள் வரீங்க இந்தமாரி பிளேஸுக்கு அப்படின்னா தயவுசெய்து குப்பையெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டே போயிருங்க. போய் குப்பை தொட்டில் டச் போட்டுருங்க. உட்காந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தோங்க. பட் வந்து அங்கேருந்து ஒரு ஃபால்ஸ் வந்து தெரிகிறது. அதாவது வந்து இந்த க்ளவுடு, அதாவது வந்து மிஸ்ட்டு வந்து நம்மளை விலக மேலே அந்த இடத்துலேருந்து ஒரு ஃபால்ஸ் விழுந்துட்டுருக்குங்க. அதுக்கான தண்ணி அப்படியே வந்து இதா பாருங்கள், இந்த இடத்துல வந்து அப்படியே ஜாயிண்ட் ஆகுதுங்க. இங்கேருந்து ஜாயிண்ட் ஆகுதா. பட் வந்து இந்த பக்கம் இருந்து ஒரு ஃபால்ஸ் வந்து வந்துட்டுருக்குது. அது வந்து அந்த இடத்துல தான் வருதா இல்லை எங்கே இருந்து வருதுன்னு மேலே அந்த பாஸ் தான் அங்கிட்டு போகுது, வந்து அங்கிட்டு போதா. மேலேருந்து வந்து இப்படி போய் தம்பி ஒரே ஒன்று சரி, ஒரே ஒன்று சரி, அங்கே பாரு அது அந்த மேட்லேருந்து அது தெரியுதா ஃபால்ஸ். அங்கனே மேட்லேருந்து அங்கேருந்து ஒரு ஃபால்ஸ் வருதா. அது எப்படி கீழேருந்து வந்து அப்படியே மேட்டில் ஏறுமா உனக்கு பாரு. வர ஃபாஸ்ட்டுக்கு மேலே ஏறும்ப்பா. அங்கேருந்து ஒன்று வருது, இங்கிட்டு இருந்து ஒன்று வருது, தெரியுதா. வந்து அப்படிங்கிறக்குள்ள சென்ட்ரல் எங்கேயும் ஜாயிண்ட் ஆகி போகுது போல இருக்குது. இதில் ஜாயிண்ட் ஆகும், இல்லைனா அந்த கேப்பில் ஜாயிண்ட் ஆகிரும். விட்டு கிளம்ப போகிறோம். பட் வந்து கிளைமேட் வந்து பார்த்துக்குங்க, நம்ம வரப்போ எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி ஆயிடுச்சுன்ட்டு. அந்த பக்கம் ஃபுல்லாக ஃபாக் ஃபார்முங்க. பட் இந்த பக்கம் வந்து சூரியன் வந்து மறைச்சிருச்சு. சூரியனை வந்து மிஸ்ட்டு மறைச்சிருச்சு. ஓகேங்க. பட் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா நைட் வியூ வந்து பார்க்கலாம். பழனியோட நைட் வியூ. ஆக்சுவலாக வந்து லைட்லாம் போட்டுருவாங்க, நைட் வியூ பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு லேட்டான காரணத்தினால், ஏன்னா நம்ம ஊரில் வந்து இப்படி இருக்குதுங்க, அதனால் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்குவோம். பட் வந்து ஓகே, இந்த விளாக் வந்து இதோட என் பண்ணிக்கிறேன். டாட்டா பாய் பாய்.